மனிதன் ஒருவரின் உடல் அமைப்பை வைத்து எடை போட முடியாது. சிலர் உடலளவில் ஆரோக்கியம் உள்ளவர்கள் போல் தெரிவார்கள், ஆனால் அவர்களுடைய பயம் குடிகொண்டிருக்கும். அதை போன்று இன்றைய காலத்திலே பல மனிதர்களுடைய வேலைகள் கேள்விக்குறியாக இருக்கின்றன. 1 மாதத்தில் முடிவடையுமா, 6 மாதத்தில் முடிவடையுமா, ஓராண்டில் முடிவடையுமா என்ற பயம் அவர்களுக்கு தொற்றி கொண்டிருக்கிறது. ஆக இது குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பாட்டி வதைக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக குடும்பத்தில் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தங்கள் கணவர் மீது அல்லது மனைவி மீது கொண்டுள்ள சந்தேகம் தொடர்ந்து பயத்தை அவர்களுக்கு விதைத்து கொண்டே இருக்கும். பயம் போன்று இன்னொரு வார்த்தை குழப்பம். ஆக பயம் எப்படி ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறதோ அதுபோன்று குழப்பமும் தனி மனித வாழ்வையும் குடும்பத்தையும் சீரழிப்பதை பார்க்க முடிகின்றது. எப்போது குழப்பம் ஏற்படுகிறது? ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கும்போது குழப்பம் இருக்கும். நம்முடைய ஒரு கேள்வி அவ்வப்பொழுது வந்து சென்று கொண்டிருக்கும். அந்த கேள்வியானது கடவுளை பற்றிய கேள்வியாக இருக்கலாம், குழந்தை பருவத்தை பற்றிய கேள்வியாக இருக்கலாம், ஊழல் லஞ்சம் பற்றிய கேள்வியாக இருக்கலாம், நீதியை பற்றிய கேள்வியாக இருக்கலாம். இதுபோல் இன்னும் பல கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான புரிதல் இல்லாதவரை குழப்பம் நிலை நீடித்து கொண்டுதான் இருக்கும். இதே போன்ற ஒரு நிலையை தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். ஏரோது அரசன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அவரை பயம் தொற்றிக் கொள்ளுகின்றது. காரணம், அவர் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை தலையை வெட்ட செய்து கொலை செய்திருந்தார். அந்த திருமுழுக்கு யோவான் தான் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டாரோ என்று அவருக்கு ஒரு பயம். பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர் எலியா மீண்டும் வந்துவிட்டாரோ என்று மக்கள் மத்தியிலே ஒரு ஆதங்கம். அல்லது பழைய இறைவாக்கினர்கள் யாராவது ஒருவர் மீண்டும் தோன்றிவிட்டார்களோ என்ற ஒரு குழப்பம். இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் நிறைந்த சூழலிலே ஏரோதுடைய குழப்பம் அதிபயங்கரமாக இருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் இருக்கின்றான். ஆக இந்த இயேசுவை என்ன செய்யலாம் என்ற ஒரு குழப்பம் அவனுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இயேசு என்னுடைய வாழ்வில் தடங்களை ஏற்படுத்த இருக்கின்றாரா என்பதையும் ஆராய்பவனாக அவன் இருக்கின்றான். ஆக ஒரு பயம் அவனை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பயம் அந்த நேரத்தில் இயேசு வளர்ந்த இயேசுவை பார்த்து மட்டும்தான் இருந்ததா என்றால் இல்லை, இயேசு பிறந்த நேரத்தில் இருந்த அந்த ஏரோதுக்கும் அது இருக்கிறது. என்றால் 3 அரசர்கள், பொன் வெள்ளி தூபம் கொண்டு வந்த அரசர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்கு சென்று இயேசு மெசியா எங்கே பிறந்திருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள். அவனுக்கு பதட்டம் வருகிறது. ஏன், என்னை விட ஒரு பெரிய அரசர் தோன்றிவிட்டாரோ என்று எண்ணி அவன் என்ன செய்கின்றான்? தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முதலில் பல குழந்தைகளை கொலை செய்கின்றான். 6 மாதத்திற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு ஒரு கட்டளை இடுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த 3 அரசர்களிடம் சொல்லி அனுப்புகின்றான், நீங்கள் சென்று விட்டு பார்த்து விட்டு எங்கே குழந்தை பிறந்திருக்கிறதோ என்று வந்து சொல்லுங்கள், நானும் போய் பார்க்கிறேன். எதற்காக? இயேசு ஒரு மீட்பர் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டதற்காகவா? அல்ல. இயேசுவை அவன் அன்பு செய்தான் என்பதற்காகவா? அல்ல. மாறாக அவனுக்குள் இருந்த பயம் இயேசுவை பார்க்க தூண்டியது. அவர் யாராக இருக்கக்கூடும் என்ற ஒரு பயம். ஆக பயம் என்பது, அது பொதுவாக பயமும் குழப்பமும் தனி மனித வாழ்வை மட்டுமல்ல, மாறாக அது தனி மனித வாழ்வு வழியாக குடும்பத்தையும் குடும்பத்தின் வழியாக இந்த சமூகத்தையும் சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, மனிதன் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வீணானவற்றை பற்றிய கவலைகள் அவனுக்கு தேவையில்லை. பயம் உங்கள் வாழ்வில் ஏதாவது நல்லதை கொண்டு வருகிறதா? அந்த பயம் இருக்கட்டும். ஆனால் பயம் உங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறதா? உங்களுக்கு பதட்டத்தை கொண்டு வருகிறதா? அப்படி என்றால் அந்த பயத்தை தூக்கி எறிய முற்படுங்கள். அந்த பயத்தை நீங்கள் சந்தியுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்வது சில காலம்தான். நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், முடிந்தவரை பிறருக்கு பயனுள்ள விதத்தில் வாழ முற்படுவோம். அதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான நலன்களை நாம் செய்ய முடியும். ஆனால் பயமும் பதட்டமும் குழப்பமும் நம்மிடம் இருக்கும் வரை நாம் நமக்கோ பிறருக்கோ நல்லது செய்வது எளிதானது அல்ல. ஆக இவற்றை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு வாழ்வை நலமுடன் வாழ்வதற்கு முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.